என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேச வந்தா உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. சொல்றேன் சார். பேரு செல்வி மேடம். சொல்லுங்க செல்வி. மேடம் உங்க நேத்து நான் டெய்லிக்கு பாப்பேன். அதுதான் இவ்வளவு சந்தோஷமா வரீங்களா? இல்ல மேடம் டெய்லிக்கு பாப்பேன். வெளிநாட்டுல இருக்கல நான் பாத்து மேடம் நேத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லிக்கு பாப்பேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் எங்க வீட்டுல 4 பொண்ணு மேடம். எங்க அப்பா ஒரு குடிக்காரு. கஷ்டத்தோட குடும்பத்துக்கு நான் வெளிநாடு போனேன் மேடம். போய் கோயில்ல 3 வருஷம் இருந்த மேடம். எங்க அப்பா இந்த இயர் எல்லாம் வெந்து போய் அவர் செத்து போயிட்டாரு மேடம். எப்படி ஆச்சு? குடிச்சிட்டே இருந்தனால லிவர் ஃபெயிலியர். குடிச்சனால தான் நடக்குது. ஆமா, குடிதான் மெயின். அதனால தான் நாசமா போய்க்கிருக்காங்க. செத்து போயிட்டாரு. நான் அதுக்குன்னா சரி இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பா கவலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன் மேடம். ஊருக்கு வந்து நான் எங்க ஊருக்கு கூட போகல மேடம். நான் ஸ்ட்ரைட்டா கேரளாக்கு போயிட்டேன். ஏன் என்ன சின்ன வயசுல நான் கேரளா தான் மேடம் இருந்தேன், கூலி வேலை செஞ்சுக்கிட்டு. சரி அங்க போகலாம், அங்க போன கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி போனேன் மேடம். போன இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கூட இன்னொருத்தர் இருந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. 2 பேர் நான் எங்கெல்லாம் போறணும், நான் டீ குடிக்க போவேன், நான் அங்க போவேன் இங்க போவேன், அவங்க பின்னாடியே வருவாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு சிரிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, அழகான பொண்ணு சிரிச்சிட்டு காரணம் சொல்லாம போனா நான் செத்துருவேங்க. இவங்க எதுக்கு நம்ம பின்னாடி வராங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் மேடம். வேலைக்கு கூப்பிடுறாங்க, நம்பர் இருந்தா கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டாங்க மேடம். சரி நானும் சொல்லி கூப்பிட்டேன் மேடம். போக போக எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. சரி நானும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லவே இல்லை மேடம். கல்யாணம் ஆகிச்சு, 3 பிள்ளைங்க இருக்குது, எதுவுமே எனக்கு சொல்லல மேடம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? கல்யாணம் ஆகல, ஆனா ஃபர்ஸ்ட் இந்த லோன் கட்டணும் சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். என்ன லோனா இருக்கு இவங்க? ஃபர்ஸ்ட்ல ஆயிடுவாங்க மேடம், நான் லோன் கட்டணும், எனக்கு பணம் இல்ல. ஏன் கைப்பில்ல குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. நான் வெளிநாடு போய் பணம் எங்க அம்மா பிறந்த மேடம் போட்டு வச்சிருந்தேன். அப்ப கால் போன நகை போட்டு மேடம் இதுல காதுல. சரி அழுகுறாங்களே, பாவமாக்குதே, சரி நம்மள விரும்பிட்டு அவங்க நம்மள விரும்பிட்டாங்க. இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும், 30 லட்சம் 3 கோடி ஆகும். ஆனா கல்யாணத்துல சொல்ல மேடம். சரி விரும்பி நம்ம கல்யாணம் பண்ணி போறமேன்னு சொல்லிட்டு நகை கேட்டு கொடுத்த மேடம். அது அங்கேயே வித்துட்டாங்க மேடம். விட்டு பணத்தை ஊருக்கு அமிச்சிட்டாங்க கொண்டாடிக்கு. அவ்வளவுதான், சினிமா கதை மாதிரி. அப்புறமே என்ன பண்ணாங்கன்னா, திரும்பி பணம் கொடு, பணம் கொடுத்ததான் மேடம் பேசுவாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க மேடம். 5000 10,000 எங்க அம்மாட்ட கேட்டு மேட்டு நான் வாங்குவோம் மேடம். எங்க அம்மாட்ட நான் இதுதான் தவறான விஷயம். எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு நீ தேவையில்ல, ஒரு புள்ளையும் ஆச்சு மேடம். 5 மாசம் நான் கல்யாணம் பண்ணியா? இல்ல மேடம், அவங்க ஊருக்கு நான் மாசமா இருந்தேன் மேடம். மாசமா இருக்குள்ள வயிறு அதுக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டீங்க? எல்லாம் கரெக்ட். இதெல்லாம் நல்ல தெளிவா மலை. அவங்க சின்னம்மா ஒருத்தங்க இருக்காங்க மேடம் கேரளாவில். இவங்க என்ன ஃபர்ஸ்ட்ல அவங்க தான் ஏசிட்டு போனாங்க. ஆமா மேடம், சரக்கு கொடுத்தா மட்டும் தான் ரூமுக்குள்ள ஏற்றுவாங்க, ஏற்ற மாட்டாங்க. அங்க ரூம் வேற ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். அவங்க போய் தங்குற வீடே தான். ஏன்னா எனக்கு ரூம் இல்ல மேடம். நான் வந்து ஒரு வீட்டுல தங்கி இருக்கேன், கேரளாக்கார வீட்டுல. ஒரு அம்மா வீட்டு அங்க தில்லுமுள்ள எல்லாம் பண்ண முடியாது. சாமி யோசிச்சிருக்கணும்ல அன்னைக்கு. தெரியுமா மேடம்? கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஏன் உன்ன ரூமுக்கு கூட்டிட்டு போறான்? தெரியல. எனக்கு அப்படியே சொன்ன மேடம், கழிச்சிடுறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீ கலைக்கூடாது, அது இருந்தா மட்டும் தான் நான் கூட இருப்பேன், இல்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அந்த நேரத்துல வந்து அவங்க ஊருக்காரங்க ஒரு அம்மா வயசானவங்க, ஏன் பாத்து புள்ள மாசமா இருக்குது, இந்த மாதிரி நீ தாலி கூட ஒரு மெட்டு கூட இல்லாம புள்ள பாக்குறதுன்னா சொல்லுவாங்க. ஓ தாலி கவர்னு போடுன்னு சொல்லி அவங்க கைட்டு போட சொன்னாங்க மேடம். கையில கொடுத்து அப்படியே போட்டாங்க தான் மேடம். காலைல எங்க போய் கட்டல மேடம், அவரு மட்டும் தான் மேடம் போட்டாங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இதுக்கு அவங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி தான் மேடம் போட்டாங்க. உங்க அம்மாக்கு எல்லாம் தெரியுமா? அவங்களும் அப்பெல்லாம் தெரியாது மேடம். யாரா எப்ப பார்த்தாலும் நை அப்ப ஒண்ணு பேசுறான், இப்ப ஒண்ணு பேசுறான். பிள்ளைக்கு 1 வயசு ஆகுது மேடம், ஒரு பைசா பேர் அனுப்பல மேடம். பிள்ளை எங்க அம்மா நான் காட்டு வரைக்கும் போறேன் மேடம். அந்த ஊர்ல களை பறிக்க நான் போறேன் மேடம். எதுக்கு இப்படி வாழ்க்கை தொலைச்சுக்கிறீங்க? அதுதான் நான் விரும்புறேன். நல்லா என்ன ஏமாத்திட்டாங்க மேடம், நல்லா என்ன யூஸ் பண்ணிட்டாங்க மேடம், நல்லா என்ன தூக்கி போட்டாங்க மேடம். பணத்துக்கோசம் தான் மேடம், பொண்டாட்டி அப்படிதான் மேடம். இது சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. எப்ப தெரிய வந்தது மேடம்? நான் மாசமா இருந்தேன் மேடம். அப்ப போய் யாராவது உங்க ஊர்ல சொல்லிருக்காங்க மேடம், ஃப்ரெண்டு சொல்லிருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு கேட்டுருக்கு. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். கேட்டுக்கும் சண்டை ஆயிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே. சண்டை ஆனோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க ஒருத்தர் வச்சுட்டு இருந்தேன், அவ மாசமா இருக்கிறா அப்படி இப்படி சொல்லவா. அவ கேரளாக்கு கிளம்பி வந்துட்டா மேடம் அந்த பொண்ணு. நான் இவனு ஒரு ரூம்ல இருக்கிற மேடம், கேரளாக்கு வந்துட்டா மேடம். அப்புறம் சொல்றாங்க பொண்டாட்டி வர யார் பொண்டாட்டி வரன்னு பார்த்தா அவளா இருக்கிறா மேடம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு நீ எனக்கு பப்பாட்டி, என் பொண்டாட்டி தான் முக்கியம், நீ எனக்கு பப்பாட்டி தேவையில்ல, நீ எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம், நீ எனக்கு வேண்டாம், உன் காரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க கேங்க அப்படிதான் மேடம். இந்த ஹரி, நாகராஜ், சூரி, பாசா இவங்க 4 பேர் இருக்காங்க மேடம், ஃப்ரெண்டுங்களா. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 பொண்டாட்டி மேடம், 2 பொண்டாட்டி மேடம். மேடம் நானே மவுல மேடம் ஒரு நாள் இங்க சென்னைக்கு வந்த மேடம். அவங்க இங்க வேலை செய்யறாரு, தூக்கிட்டு வந்த மேடம் மவுல. நைட்டு சரக்கு போட்டு வந்து மேடம் எனக்கு செம்ம அடி. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடிங்க.
ஊருக்கு போனா எல்லாம் கார் துப்புறாங்க மேடம். பேர் என்னது? ஹரிச்சந்திரனா மேடம். வெரி குட், நல்ல பேர். குழந்தை எப்படி ஆசிரமத்துக்கு போச்சு? குழந்தை வந்து மேடம் பிறந்து 3 மாசங்க மேடம். ஊர்ல நல்லா பாக்கணுன்றாங்க, வா அப்படின்னு சொன்ன வந்தாங்க மேடம். வந்த உடனே எனக்கு 5 லட்சம் ரூபாய் பைக் வேணும், எடுத்து கொடு. எனக்கு 5 லட்சம் ரூபாய் பைக் வேணும், எனக்கு எடுத்து கொடு. காசு இல்லப்பா, காசு. அது எங்க அம்மா கேட்டாங்க மேடம், நீ வந்து பைக் எடுத்து கொண்டு என் மகன் கிட்ட கேக்குறியா? நீ பணத்தை திருட்டு தரனால எங்க அம்மா சண்டை போட்டாங்க மேடம். எங்க அம்மா செங்கல் எடுத்து அடிக்க போயிட்டாங்க மேடம். அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் கொடுத்துட்டாங்க. போயிட்டு என் மேலேயே புருஷன் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க. உடனே மக்கேந்து போலீஸ் ஊருக்கு வந்துருச்சு மேடம். நாங்க எங்க மேடம் போவோம்? எங்க வேணாலும் போ, அவங்க வீட்டுல இடம் இல்ல மேடம். குழந்தை கொண்டு அனாதாசம் கூட சேரு 2 மாசத்துக்கு அப்படின்னாங்க மேடம். நானும் அவன் பேச்சு கேட்டு நானும் போய் கள்ளக்குறிச்சியில போயிட்டு குழந்தை நாளை காப்பகத்துல போய் நானும் விட்டுட்டு மேடம். திருச்சி விட்டு போயிட்டா மேடம். வா வான்னு கெஞ்சன மேடம், வரவே இல்லை மேடம். கேரளாக்கு போக சொல்லிட்டா மேடம். கேரளாக்கு சம்பாதிச்சு பணம் அனுப்பி எடுத்து கேரளாக்கு பணம் சம்பாதிச்சு அனுப்பு அப்படின்னு நான் கொண்டு பக்கம் மேடம். மானங்கட்ட பையல, மானங்கட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. ரெண்டாவது பொண்டாடி சேர்த்துக்கிட்டீங்களா? நான் சேர்க்கல மேம், அவங்களே வந்தாங்க. எப்படி வந்தா? நீ சின்ன குழந்தை நம்ம ஏத்து வந்தானா? ஷார்ட்டா டக்கு எதுக்கு நீ போய் உண்மை மட்டும் பேசுற? என் மூஞ்சி பார்க்க கூடாது. நீ என்ன பார்க்காத, உண்மை சொன்னா செத்துருவ. நீ சாவு போயிடு. நீ சொன்னா கார் தூக்கு, நீ சொல்லு பாப்போம். என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? என்கிட்ட நீ பணம் வாங்குனா நான் எப்படி கூட பணம் உனக்கு இல்லடா. நீ எது கொடுத்த பணம்? பணம் எதுக்கு கொடுத்த? பணம் எதுக்கு கொடுத்த? நீ எதுக்கு வாங்குன? பணம் என்னதுக்கு கொடுத்த? எது கொடுத்த சொல்ல? எதுக்கு வாங்குன? ஏயா கத்துற? நான் எவட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிர போறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? கேரளால வேலைக்கு போகணும் மேம். இவங்க ஸ்டாண்ட்ல வந்து வேலைக்கு வராது. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, 2 பேரும் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. திரும்பி அவங்க ஒரு டீ கடையில இருந்து என்ன கூப்பிட்டாங்க, தம்பிங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். என்னக்கா அப்படின்னு கேட்டேன். எப்ப வேலைக்கு போட்டேன்? இல்லக்கா நான் வந்து 1 வாராவது வேலைக்கு போகல அப்படின்னா. சரி வேலைக்கு போலே செலவு காசு வச்சிருக்காங்க. இல்லக்கா அண்ணன் உடனே அவர் சாப்பாடுக்கெல்லாம் அவுத்துருவாரு அப்படின்னு. இல்ல நான் தரேன்னு சொல்லிட்டு இவங்க 200 பழமும் 1 கிலோ வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாங்க. பின்ன கொஞ்சம் திராட்சை பழம் வாங்கி கொடுத்தாங்க. போனோடனே அப்புறம் நம்பர் வாங்கினாங்க. கொஞ்ச நாள் ஒரு 3 மணி நேரம் பேசினாங்க. அப்புறம் வீட்டுல இருந்து எனக்கு போன் வந்து பாப்பாக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க, கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போனேன், அந்த மாதிரி கிளம்புறேங்க. பாப்பா என்ன தங்கச்சியா? ஆமா. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு? நான் சொன்னேன் மேரேஜ் ஆச்சு, எனக்கு 3 குழந்தை இருக்கு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன உடனே திரும்பி அவங்க போன் பண்ணி ஜாலியா எல்லாம் பேச. ஃபர்ஸ்ட் போன உடனே ட்ரெயின் ரோட்டுக்கு வந்து விட வந்தாங்க. விட வந்து என்கிட்ட காசு இல்லை. பணம் ஒரு 1000 ரூபா கொடுத்து 2 பேண்ட் 2 ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு ட்ரெயின் ரோட்ல ஒரு சின்ன காவ மாதிரி இருக்கு, அங்கே நடந்து போனோம். அங்கே நடந்து போகல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க என்கிட்ட தப்பா வந்தாங்க. சார் வடகரி எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ நான் பாவம், நான் இப்படி அவதான் என்ன கூப்பிட்டா, அவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, சட்டை வாங்கி கொடுத்தா. யாராவது பொம்பளை சட்டை வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்கிட்ட அப்போ யாரும் வேலைக்கும் போகல, காசு என் கையில் இல்லை மேம். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்போ? இல்ல மேம், துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம். எல்லாம் முடிச்சிட்டு அவ காசு கொடுக்கறா, நான் வாங்கிட்டேன். அவ பேண்ட் கொடுத்தா நான் வாங்கிட்டேன். அவ என்ன வர சொன்னா நான் போயிட்டேன். அவதான் தப்பு பண்ணா. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? தூங்க கூட மாட்டாங்க. எந்த டைம்னு கணக்குல ஒரு நிமிஷத்துக்கு 3 வாட்டி போன் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணாங்க? கொண்டாட்டியை வச்சு 3 புள்ளைய வச்சு இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிட்டா அதுதான் நடக்கும். உன் கல்யாணம் 3 பசங்க இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா? முதல் வார்த்தையை அவங்க 200 ரூபாய் பணம் கொடுத்து பணம் வாங்கி கொடுக்கல அந்த வார்த்தை எழுதி சொல்லிட்டேன். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தாயா புள்ளைய பழகிட்டு தபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு நான் போய் சொன்னா நான் போய் சொல்றேன், நீங்க நம்பிக்கலாம், நாங்க விசாரிக்க மாட்டீங்களா? இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க்கெட்ல வந்து உட்காந்துக்கிட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளும் அனுப்பிச்சு விடுவாங்க. நான் சொல்ல அப்பயே வர மாட்டேன் அப்படின்னு அசிங்கமா திட்டுவாங்க. எல்லாம் கையை கீச்சிட்டு போட்டோ எடுத்து இங்க பாரு, நான் கையை கீச்சிட்டேன், நான் போட்டோ எடுத்து போயிட்டு ஒன்று பண்ணிக்கோ ஒன்று சொல்லிட்டு அப்படின்னு. சரி நான் வரேன் சொல்லிட்டு திரும்பி போனேன். திரும்பி இந்த மாதிரிலாம் பண்ணாத, எங்க அண்ணன் திட்டுறாரு அப்படின்னு. இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருப்பேன், நான் வெளிநாடு போயிடுவேன். அப்போ நீ யாரோ நான் யாரோ, இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் பண்ணாத. எங்க அப்பா 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, எங்க அப்பா எல்லாம் சந்தோஷமா தான் இருந்துட்டு போனாரு. வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. மரியாதை கொடுத்துக்கிருக்கேன், தேவையெல்லாம் பேசிக்கிருக்கா, பிலிப்ஸ் போயிரு சொல்லி நான் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா வீட்டுல இருந்து என் வைஃப் வந்தாங்க. வைஃப் வந்தோடனே என்ன பத்தி பேசணும், குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான் பேசுவேன். போய் பிடிச்சாலும் போய் பிடிக்கலாம். லாஸ்ட் அவங்க பார்த்தா நான் போய் பிடிக்கலாம்.
நான் எப்படி ஒரு பம்பளை பறிக்கிற அவங்களுக்கு தெரியும் மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. அம்மா என் மூஞ்சி பொம்பளை பொறுக்கி மாதிரி மூஞ்சி ஆம்பளை பொறுக்கி மாதிரி தானே. பேசாம இருக்கியா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நீ எனக்கு தேவையில்ல இன்னொரு பொண்ணு சென்னையில பாத்துட்ட. நீ தேவையில்ல. உன்கிட்ட படம் காட்டல இது இல்ல. நான் உனக்கு அடிக்க போறேன் சென்னையில. அம்மா உன்னை பத்தி சாவு இன்னொன்னு கட்டி சாவா. கெடுக்கூடாது மேடம். ஜெயிச்சுக்கு வைங்க மேடம். ஏய் சும்மாறா. இந்த மாதிரி 4 மாசம் வந்து கலைக்காதம்மா. ஏதாவது ஒன்று ஆயிடும். நீ சொல்ற ஏமாத்திரும் எனக்கு யாரும் கிடையாது. 3 பிள்ளைங்க இருக்கு, பொண்டாட்டி இருக்கு. யாரும் கிடையாதுண்ணா. பிள்ளைங்க பொண்டாட்டி இருக்கு, அம்மா அப்பா கிடையாது. அப்படியா? அப்படித்தான். போன்ல பேசினா கையை கேட்பாங்க, தொலையை கேட்பாங்க. மேடம் நான் லவ் பண்ண தும்புறேன். ஒரு சட்டை லவ் பண்ண தும்புறேன் மேடம். அவன் எனக்கு கட்டிக்கல மேடம். நான் கை கட்டிட்டு உம்புறேன் மேடம். ஒத்துக்கிறேன் மேடம். எப்பவுமே சத்தியமா சொல்ற மாதிரி 4 பேர் பார்க்கணும் சொல்றேன் மேடம். அவனுக்கு எனக்கு தப்பான உறவு இல்ல மேடம். இருந்தா நீங்க சாவர மேடம். நீங்க இவன் என்ன மேடம் சொல்றான்? கை எடுத்து கோசறான். நான் முச்சித்தரேன். நான் உனக்கு சொன்னேன்ல. உட்காரு. வெக்கமா இல்ல? பொண்டாட்டி 3 புள்ளைய வச்சுட்டு எனக்கு யாரும் இல்ல. அவ 2000 ரூபாய் கொடுத்தா அதனால நான் வாங்கிக்கிட்டேன். வெக்கமா இல்லப்பா? வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. சத்தியமா எனக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கு மேடம். புரியுது. நீங்க பணத்தை புள்ளை பாருங்க மேடம். அந்த புள்ளைக்கு 1 ரூபாய் கொடுத்து கேட்டு பாருங்க. நான் என்ன பேச விட்டேன். நம்ம ஜெயில குடுத்து காட்டா. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ரிக்லாம் நான் வரதே இல்லை. சொல்லி கூட்டு வந்தோமா கூட இருந்துட்டாங்க வந்து. இவங்க ஒரு பக்கம் மேல போவாங்க, அவங்க ஒரு பக்கம். எங்க ஸ்டே பண்ணீங்க? இல்ல அங்க கம்பி அவங்களே ஒரு ரூம் கொடுத்தாங்க. நீங்க 3 பேர் ஒரே ரூம்ல இருந்தீங்க. அப்போ அந்த ரூம்லயே தங்கிக்கிட்டோம். ஒரே வீடு தான், ஹால் மாதிரி தான் இருக்கும். அங்கேயே தங்கிக்கிட்டோம். திரும்பி மக்கியானால எனக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருந்துச்சு. மொத்தம் 2 வீடு. அதுல பின்னாடி வீட்டுல இவங்க இருந்துட்டாங்க. திரும்பி வேலைக்கு போனோம். நீங்க எப்படி இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரமா? தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி நீங்க ஒரு நாள் இருந்தா அங்க ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன். பக்கத்துல தானே இருக்க. அங்க ஒரு கஷ்டம் இல்லப்பா? நான் கஷ்டம். பாவம் பண்ணி நான் பண்ண தண்ணிக்கு பரிதாபமா இருக்கும் பார்த்தா. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. நான் ஊருக்கு போறேன். நீ எப்படி அங்க பாட்டி வீட்டுல இருந்து அங்கேயே இரு அப்படின்னு. இல்ல நான் எதுவும் பண்ணாம. எப்படி இருக்கு தெரியுமா? மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணீங்களே தப்பதான் மேடம். ஒத்துக்கிறேன் மேடம். கடன் கொடுங்க நான் ஏத்துக்கிறேன். நான் படிச்சு சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்க. அத பண்ணி தொலைங்க. நான் அவளை தூக்கிட்டு போனா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இன்னும் யூத் நான் உன்ன கல்யாணம் யார் வந்து பொண்ணுங்க பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ண மாதிரி இருப்பேன். நான் வந்து அதே பையன். நீ கிளவிடி. நீ கிளவி. இவங்கள கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம். என்ன மேடம்? என்ன பேச விடுறியா? என்ன பேச விடுறியா? நீங்க பேச மாட்டேன். நான் பேசவே இல்ல மேடம். இனிமேல் பேசலாம் செருப்பு குண்டி அடிப்பா. அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். புள்ளைய கையில வச்சுட்டு தனி ஆள் அவர் பொம்பளை நிக்கிறா. நீ வந்து இப்படி சொல்றியே எல்லாம் பண்ணலாமாப்பா? இப்படி பண்றீங்க. கூப்பிட்டாங்க நான் போனா நான் தப்பு பண்ணுவேன். நான் தப்பு பண்ணல உத்தமனா சொல்லுவேன். என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டா? இவங்க என்ன பண்ணிட்டான்? பேசறது இல்ல. சண்டை அப்படியே உடனே சண்டை. ரெடி போடா எங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் பேசல. திரும்பி அப்புறம் 1 வாரம் ஆச்சு. ஏன் 1 வாரமா நீ என்கிட்ட பேசல? 1 வாரமா ஏன் வரல? அப்ப இங்க 1 வாரம் இரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் விட்டுட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டேன். போய் மேடம் ஒரு 2 அடி அடிச்ச உடனே திரும்பி இவங்க என்ன பண்ணாங்க? மேம் போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டாங்க. புரியல. நீ இவங்க மேல கைப்பட்டியா? அதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்ததா வேலை பண்ணும்போது? இல்ல மேடம். நைட்ல படுக்க மேடம். நான் சொல்றேன் மேடம். நிறுத்துறா மூடிக்கிட்டு. அன்னைக்கு நைட்டு மேடம் படுக்குறான். இந்தாடா நடுவுல இவன் மேடம். இந்தாடா நான் மேடம். அண்ணாடா அவ மேடம். லைட்டோட மோர்த்து மேடம். கையோட மேல கட்டுச்சு மேடம். அடி செருப்பால பண்ணி பைல அடியே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. மொத்தத்துல எனக்கு ஃபுல் படம் புரிஞ்சிருச்சு. கதை புரிஞ்சிருச்சு. கிளைமாக்ஸ் நானே சொல்றேன். நிஜமாவே உன் மேல ஆசைப்பட்டு இருக்காரு. நீயும் அவங்க மேல ஆசைப்பட்டு இருக்கீங்க. 2 பேரும் கனெக்ஷன் ஆயிடுத்து. சரி உன்னை கயத்தை விடக்கூடாதுன்னு நீ மாசமா இருக்க தெரிஞ்சும் அவர் வந்து எப்படியோ சமாளிச்சிடலாம்னு பண்ணியிருக்காரு. என்னடி இது? நீ வந்து அங்க எல்லாம் சொல்லிட்டு பண்ணாதீங்க. எல்லாம் நடந்து போச்சு. எல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்ச. அல்ல இன்னைக்கு எப்படி அவ சொன்னா நீ ஓடுற. அப்ப என்ன செய்வான்? நான் கூட ஏன் வரணும்? ஒரு 100 ரூபாய் பண்ணா பண்ணாடி. மேட்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மேடம் இப்போ உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் பாத்து பாருன்னு. அதெல்லாம் பாத்துக்கற மேடம். எப்படி பாத்துப்பாரு? அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? தெரியல. நீங்க திருமணம் சட்டப்படி தானே பண்ணிருக்கீங்க. அப்ப அவதான் நியாயம் கேட்கணும். எனக்கு ஒரு ஜெயில பிடிச்சு போட்டு சொல்றல. ஜெயில பிடிச்சு அவங்க 2 பேரும் தான் பிடிச்சு. சரி புடிச்சு போடுங்க மேடம். என்னடி சொல்ற? அப்போ அவங்க கூட இருக்கலாம்ல. இல்ல மேடம். என்ன தனியா போடுங்க. நான் கூட இருக்க கூடாதா? நான் இருக்க மாட்டேன் மேடம். கூட இருக்காத. வேற இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோ. ஆனா அந்த பொண்ணு கூட இருக்காத. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.